பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மீது 100 ட்ரோன்களை கொண்டு ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய நிலையில் பல இடங்களில் அந்த கட்டிடங்கள் தீப்பற்றி எறிந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் ஈரான் தற்போது பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிக பதற்றமான சூழ்நிலை நீடித்து வருகிறது. காசா மீது ஏற்கனவே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் என்பது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இஸ்ரேல் ஏற்கனவே பல்வேறு அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்திய நிலையில் ஈரானும் பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் தற்பொழுது தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ட்ரோன் தாக்குதலை தற்பொழுது ஈரான் நாடு தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாட்டு அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிலிருந்து பல்வேறு ஈரானுடைய முக்கிய புலனாய்வு அமைப்பினுடைய தலைமையகம் குறிவைத்து தகர்க்கப்பட்டதில் அதில் சுமார் 200க்கும் அதிகமான படை வீரர்கள் மற்றும் ஈரானுடைய மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதற்கு எதிர்வினை தாக்குதல் தரும் விதமாக தற்பொழுது ஈரான் தரப்பிலிருந்தும் சுமார் 100க்கும் அதிகமான ட்ரோன்கள் இஸ்ரேல் மீது தற்பொழுது ஏவி விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுமே கடந்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான ஒரு மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு எதிராக இந்த ஒரு எதிர்த்தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாடு அரசாங்கமானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் குறிவைத்து வேண்டுமென்றே இது போன்ற தாக்குதல்களை நடத்தி வருகிறது எனவும் பல்வேறு அறிவியல் நிபுணர்களும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ள தகவலையும் தற்பொழுது ஈரானானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி என்பது நிச்சயமாக வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தற்பொழுது இஸ்ரேலினுடைய பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரானால் ஏவப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு தகுந்த பதிலடி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இஸ்ரேல் அதிகாரிகளும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்னதாக வெளியிட்டிருந்த நிலையில் இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் என்பது தற்பொழுது அங்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரானுடைய மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை நடைபெற்ற தாக்குதல் அவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பதிலடி தரும் விதமாக இந்த ஒரு ட்ரோன் தாக்குதலை தற்பொழுது ஈரான் நாடானது தொடங்கியிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.